பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த நாளில் மகிமைப்படுவதாக. இந்த காலை பொழுதில் நாம் ஒருமித்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும் கர்த்தர் உதவி செய்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. இந்த நாளிலும் உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதான பலனை உனக்கு கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஐஸ்வர்யவான் ஆகும்படி ஆசைப்படுவதில்ல, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகளுக்கான வருமான மார்க்கங்கள் பெருக வீடு வாசல் உண்டாக ஹல்லேலூயா நம்முடைய கரங்களையே ஆண்டவர் பலப்படுத்துகிறார். சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பலன் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆமென். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவ ஆசீர்வாதம் இல்லாமல், தேவன் ஒரு வாசலை திறக்காமல் நம்மால் அதை ஜெயிக்க இயலாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த காலையில் ஐஸ்வர்யத்தை நம்முடைய தொழிலாலும் சரி, வேலையானாலும் சரி, எந்த விதத்தில் ஆனாலும் அதை பெற்றுக்கொள்வதற்கான பலன் தேவனிடத்திலிருந்து தான் வரும் என்பதை நம்முடைய நமக்கு டேலண்ட் இருக்கலாம், படிப்பு பட்டம் அல்லது வேலை செய்கிற அந்த ஹல்லேலூயா தகுதிகள் எல்லாம் நமக்கு இருக்கலாம். ஆனால் சம்பாதிக்க வேண்டிய பலனை தேவன் நமக்கு தராவிட்டால் இந்த பூமியில் நாம் அது ஆசீர்வாதமாக இருக்க இயலாது. ஆமென். தேவன் தந்த ஆசீர்வாதம் என்பது மட்டும்தான். அவர் தந்த பலனை கொண்டு நாம் சம்பாதிக்கும் போது அது நம்முடைய கரங்களில் அது ஆசீர்வாதமாய் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது அனுகூலமாக இருக்கும். ஆண்டவரிடத்தில் இதுவரை சம்பாதிக்க முடியவில்லையே, வாசல் திறக்கவில்லையே என்று கலங்குகிற தெய்வ பிள்ளையே, ஆண்டவரை நோக்கி இந்த வசனத்தை பிடித்து கொண்டு தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். விசுவாசத்தோடு ஜெபி. சம்பாதிக்கிறதுக்குள்ள பலனை தேவன்தான் தருவார் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அது இந்த வாக்கு தத்தத்தை வசனத்தை பற்றி கொண்டவர்களாய் தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? உங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொழில் செய்தும் வேலை செய்தும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் வாய்க்கவில்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. என்னால் இந்த கடனை தீர்க்க முடியவில்லையே என்று கவலையோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஒரு வீட்டை, ஒரு நிலத்தை நான் வாங்க முடியவில்லையே என்று கலங்குகிற ஜனம் உண்டாப்பா. அவர்களுக்காக இந்த நாளில் சம்பாதிக்கிறதுக்கு தேவையான பலன் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து அதை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலும் ஆண்டவரே வாழ்ந்து இந்த நாமத்தை மகிமைக்கென்று ஆண்டவரே ஜீவனுள்ள ஒரு சாட்சியாய் இந்த தேசத்திலும் நிற்க கர்த்தர் எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. நீர் அப்படி இறங்கும்படி செபிக்கிறோம்ப்பா. எந்தெந்த இடத்துல உடைவுகள் தொய்வுகள் காணப்படுகிறதோ அவைகளை சரி செய்து நம்முடைய நாம மகிமைக்கென்று பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும்படியாய் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களுக்கு சம்பாதிக்கிறதான பலனை தருவார். God bless you. Praise the Lord.